வணக்கம். இன்றைய நாளுக்கான பரதி ஊடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு. தலைமறைவாகியுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர மற்றும் இசாரா செவ்வந்தியை கைது செய்வதற்கு மாறுவேடங்களில் பல புலனாய்வு குழுக்கள் பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கிரிபத்கொட பகுதியில் போலி பத்திரத்தை பயன்படுத்தி அரசாங்க நிலத்தை விற்பனை செய்த வழக்கில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீரவை கைது செய்ய மகர நீதவான் காஞ்சன நிரஞ்சலா டி சில்வா சமீபத்தில் உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து பிரசன்ன ரணவீரவை கைது செய்வதற்காக நாடு முழுவதும் 10 சந்தேகத்திற்கிடமான இடங்களில் சோதனை நடாத்தப்பட்டுள்ளதாகவும் இதுவரை அவர் குறித்து எந்த தகவலும் இல்லை என்றும் குற்ற புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி மாவர மண்டிய கிரிபத்கொட கிரிலாவல நீர்கொழும்பு கம்பகா கழனி மற்றும் வத்தலை உள்ளிட்ட 10 பகுதிகளில் சோதனை நடாத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. இதற்கிடையில் கொழும்பில் உள்ள புதுக்கடை நீதிமன்றத்தில் பாதாள உலக தலைவர் கனேமுள்ள சஞ்சீவ கொலை தொடர்பாக தேடப்பட்டு வரும் இசார செவ்வந்தியை கண்டுபிடிக்க நாடு முழுவதும் சுமார் 200 இடங்களில் சோதனை நடாத்தப்பட்டதாகவும் ஆனால் அவர் பற்றிய எந்த தடயமும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து அரசாங்கத்தை உருவாக்க வெள்ள பரம்பரையை அணிதிரட்ட ஒன்றிணையுமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அழைப்பு விடுத்துள்ளார். ஏமாற்றத்தை பொறுத்தது போதும், இனி அதிலிருந்து எழுவோம் எனும் தொனிப்பொருளில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மே தின கூட்டம் நேற்று முன்தினம் மாலை நுகியகொடையில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே நாமல் ராஜபக்ஷ இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், உழைக்கும் வர்க்கத்தினர் மீது எமக்கு அளப்பெரிய நம்பிக்கை உள்ளது. அவர்களின் ஊடாகவே இந்த நாட்டை அபிவிருத்திக்கிட்டு செல்ல எம்முடைய அரசாங்கத்தின் ஆட்சியில் கொண்டு செல்ல முடிந்தது. எம்முடைய நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்தையும் எம்முடைய நாட்டிலேயே உற்பத்தி செய்து உலக சந்தையில் போட்டியாளர்களாக வேண்டும் என்பதே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் நோக்கமாக அமைந்தது. அதனைத் தொடர்ந்து நாட்டில் அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொண்டார். ஆனால் அவற்றை தற்போதைய ஆளும் தரப்பினர் ஊழல் செய்ததாக விமர்சித்தனர். எம்முடைய கட்சி நாட்டை சேதப்படுத்தும் கட்சி அல்ல, மாறாக பயங்கரவாதத்தை நிறைவுக்கு கொண்டு வந்து ஆசியாவில் விரைவாக அபிவிருத்தி அடையும் நாடாக ஆக்கிய கட்சியே எம்முடைய கட்சி. அடுத்து ஜனாதிபதி எம்முடைய கட்சியிலிருந்தே தெரிவு செய்யப்படுவார்கள் என தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் எனவும் தெரிவித்துள்ளார். கோலை சம்பவம் ஒன்றுக்கு உடந்தையாக இருந்த சந்தேக நபர் ஒருவர் நேற்றைய தினம் காலை கல்கிச போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு கல்கிச போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உளுதாகொட பிரதேசத்தில் உள்ள கைவிடப்பட்ட காணியொன்றில் 23 வயதுடைய இளைஞர் ஒருவர் நேற்று முன்தினம் வெட்டி கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் இளைஞனின் கொலைக்கு உடந்தையாக இருந்ததாக சந்தேகிக்கப்படும் இந்த நபர் கல்கிச பிரதேசத்தில் போலீஸ் அதிகாரிகள் குழுவொன்றால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 52 வயதுடைய கல்கிசவில் உள்ள சாந்த ரீட்டா வீதியில் வசிப்பவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலை செய்யப்பட்ட நபர் காணாமல் போயுள்ளதாக அவரது சகோதரர் கல்கிச போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். அதன்படி நடாத்தப்பட்ட விசாரணைகளின் போது கல்கிச உளுதாகொட பிரதேசத்தில் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டதாக கிடைத்த தகவலை அடுத்து விசாரணைகளில் கொலை செய்யப்பட்டவர் காணாமல் போன நபரே என்பது தெரியவந்தது. மேலும் கல்கிச போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உள்ளூராட்சி தேர்தலில் பாணந்துறை நகரசபைக்கு போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் 13 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் 102 கிராம் ஐஸ், 6 கிராமுக்கு மேற்பட்ட போதைப் பொருள் மற்றும் போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றுடன் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். பாணந்துறை மாலமுள்ள பின்வலர் ரணவீரு கேமந்த பிரேரா மாவட்டத்தில் உள்ள குறித்து ஒரு வீட்டில் கடந்த 28ஆம் தேதி இரவு நடைபெற்ற வைபவத்தின் போது வெளிநாட்டில் வசிக்கும் போதைப்பொருள் கடத்தல்காரரின் மைத்துனரை குறிவைத்த ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடாத்தியிருந்தனர். சம்பவத்தை அடுத்து அந்த பகுதியிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் போலீஸ் சிறப்பு படை அதிகாரிகள் நிறுத்தப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. உள்ளூராட்சி சபை தேர்தலை முன்னிட்டு 24 மணி நேரத்திற்குள் கடவுச்சீட்டு வழங்கும் சேவையை நிறுத்தி வைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதன்படி மே மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலை முன்னிட்டு மே 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை 24 மணி நேரத்திற்குள் கடவுச்சீட்டு வழங்கும் சேவை நிறுத்தப்படும். மேலும் தேர்தலின் போது ஒரு நாள் மற்றும் சாதாரண சேவைகளில் கட்டுப்பாடுகள் இருக்கும் எனவும் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது.
யுத்தம் நிலவிய காலப்பகுதியில் விடுதலை புலிகள் அமைப்பினர் வசமிருந்த இராணுவத்தினால் கைப்பற்றப்பட்ட பொதுமக்களின் தங்கம் மற்றும் வெள்ளி என்பன பதில் காவல்துறை அதிபரிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. பத்திரமுள்ள இராணுவ தலைமையகத்தில் நேற்றைய தினம் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. பதில் காவல்துறை அதிபரால் பொறுப்பேற்கப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளி என்பனவற்றின் பெறுமதி நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் ரத்தினக்கல் மற்றும் தங்காபரண அதிகார சபையூடாக மதிப்பிடப்பட்டதன் பின்னர் அவற்றை இலங்கை மத்திய வங்கியிடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதேவேளை அடையாளப்படுத்தப்பட்டு உறுதிப்படுத்தப்படும் பொருட்களை பொதுமக்களிடம் ஒப்படைக்க தயாராக இருப்பதாக இலங்கை இராணுவத்தினர் தெரிவித்துள்ளனர். கோஸ்கோடு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட இளைஞர் ஒருவர் திடீர் சுகவீனம் காரணமாக பெலப்பிட்டி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞன் போதைப்பொருளுக்கு மிகவும் அடிமையாக இருந்தவர் என்றும் நேற்று முன்தினம் பிற்பகல் போதைப்பொருள் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் காவல்துறையினரின் தாக்குதலின் விளைவாகவே அந்த இளைஞர் உயிரிழந்ததாக குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். எனினும் சந்தேக நபர் திடீர் சுகவீனம் காரணமாக காவல் நிலையத்தில் மயங்கி விழுந்த பின்னர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் சந்தேக நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சப்ரகமுவ பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீடத்தின் பொறியியல் தொழில்நுட்ப பிரிவின் 2ஆம் ஆண்டு மாணவனின் திடீர் மரணம் தொடர்பாக விசாரணை நடாத்துவதற்கு 3 அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் சுனில் சாந்து தெரிவித்துள்ளார். குறித்த இந்த குழு சிரேஷ்ட பேராசிரியர் ஏ.வை. அமரசிங்கவின் தலைமையில் நியமிக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் குறித்த மாணவரின் மரணம் தொடர்பான உண்மைகளை ஆராய்ந்து பொருத்தமான அவதானிப்புகள் மற்றும் முடிவுகளை உடனடியாக வழங்குமாறு குழுவிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக துணைவேந்தர் பேராசிரியர் சுனில் சாந்து தெரிவித்துள்ளார். நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்கெடுப்பு நடைபெறும் அதே வாக்களிப்பு நிலையங்களில் வாக்கு எண்ணிக்கை பணிகளும் மேற்கொள்ளப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. ஊடகம் ஒன்றின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துரைத்த தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்கே இதனை தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொகுதிவாரி அடிப்படையில் நடைபெறுவதால் ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றத்திற்கும் பல தொகுதிகள் பிரிக்கப்பட்டுள்ளதால் வாக்கு எண்ணிக்கை நிலையங்களின் தூரம் மற்றும் அமைவிடத்தை பொறுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், ஒரு தொகுதிக்குள் ஒரே ஒரு வாக்களிப்பு நிலையம் இருந்தால் அந்த வாக்களிப்பு நிலையத்தில் வாக்கு எண்ணிக்கை கட்டாயம் இடம்பெறும். முடிவுகள் அந்த இடத்திலேயே பிரகடனப்படுத்தப்படும். மற்றொரு முறையும் காணப்படுகின்றது, ஒரு தொகுதிக்குள் பல வாக்களிப்பு நிலையங்கள் இருந்தால் சில இடங்களில் வாக்களிப்பு நிலையங்களிலே வாக்கு எண்ணப்படும். வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவு அறிக்கை மட்டும் அந்த தொகுதியில் உள்ள முடிவு பிரகடன மத்திய நிலையத்திற்கு கொண்டுவரப்படும். மற்றொரு முறையாக தொகுதிக்குள் உள்ள அனைத்து வாக்குப்பெட்டிகளும் மாலை 4 மணிக்கு பிறகு முடிவு வெளியிடும் மத்திய நிலையத்திற்கு கொண்டுவரப்படும். அவை தனித்தனியாக எண்ணப்பட்டு அந்த மத்திய நிலையத்தில் தொகுதியின் முடிவு தயாரிக்கப்படும். இதற்காக ஒரு சிறப்பு அதிகாரியை நாங்கள் நியமித்துள்ளோம். அவர் தொகுதிவாரி தேர்தல் பொறுப்பதிகாரி என அழைக்கப்படுவார். அவருக்கு இதற்கு முழு பொறுப்பு காணப்படுகின்றது. அதேபோல் வாக்கு எண்ணிக்கை மத்திய நிலையத்தின் முழு பொறுப்பு பிரதான வாக்களிப்பு மத்திய நிலைய பொறுப்பதிகாரியிடம் காணப்படுகின்றது. தொகுதியின் முடிவு வெளியிடும் மத்திய நிலையத்தில் அந்த தொகுதியின் இறுதி முடிவும் வெளியிடப்படும்.